ஜாப் தேடிட்டு இருக்கோங்களா நீங்க? பார்ட் டைம் ஜாபா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கீங்களா? உங்களுக்காகவே ஒரு கம்பெனி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொண்டு வந்திருக்கு. இது நீங்க பார்ட் டைம் ஜாப் தான் எடுத்துக்கலாம். அதாவது இந்த ஜாப் நீங்க முடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா 13 லட்சம் ரூபாய் உங்களுக்கு அந்த கம்பெனி ப்ரொவைட் பண்ணுது. அப்படி என்னடா ஜாப் இதுன்னு யோசிக்கிறீங்களா? ரொம்ப சிம்பிளுங்க. ஒரு பெண்ணை பிரெக்னென்ட் பண்ணீங்க அப்படின்னா அவங்க அந்த கம்பெனி உங்களுக்கு ப்ரொவைட் பண்றது 13 லட்சம் ரூபாய் பணம் கொடுக்குறாங்க. என்ன நம்ப முடியலையா? இது இல்லீகல் கிடையாதுங்க, லீகலாவே இந்த ஒரு கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது வேற ஒண்ணுமே இல்ல, நிறைய பேர் கல்யாணம் இருக்கும், குழந்தை பெறாம இருக்கும். அந்த மாதிரி ஒரு பெண்களை இவங்க டார்கெட் பண்ணி எடுத்து அவங்கள உங்களுக்கு ப்ரொவைட் பண்றாங்க. அவங்கள நீங்க பிரெக்னென்ட் பண்ணி கொடுத்து சக்சஸ் ஆயிடுச்சு அப்படின்னா 13 லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்க. இன்கேஸ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, அவங்க பிரெக்னென்ட் ஆகல அப்படின்னாலும் நீங்க ஒரி பண்ண தேவையில்லையா. அதுக்காக அவங்க உங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் கொடுக்குறாங்க அந்த கம்பெனி. என்னடா ஆச்சரியமா இருக்காது? நானும் பார்த்தோம், ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். என்னடா இப்படி ஒரு கம்பெனி இருக்குதா, எங்க எந்த கண்ட்ரில அப்படின்னு தேடினா எங்கேயுமே இல்ல, நம்ம இந்தியால தான் இருக்கு அந்த கம்பெனி. இப்படி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை கொடுத்து தான் மக்கள் கிட்ட பல கோடி ரூபாய் பணத்தை ஏமாத்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி என் பேர் அற்புதராஜ். இந்த உலகத்தில் பணம் சம்பாதிக்கிற மாதிரி ஈஸியான வேலை வேறு எதுவுமே இல்லை. அதுக்கு நீங்கள் ஒன்று தான் பண்ணணும். உங்களை மாதிரியே நிறைய பணம் சம்பாதிக்கணுங்கிற பேராசை உள்ள ஒருத்தரை கண்டுபிடிக்கணும், அவ்வளவுதான். நம்ம சுற்றி நடக்கக்கூடிய ஸ்கேமை பற்றின இன்ஃபர்மேஷன் இந்த சேனலில் கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது எனக்கு கொஞ்சம் மோட்டிவாக இருக்கும். எங்க இந்த ஸ்கேம் நடந்தது அப்படின்னு யோசிக்கிறீங்களா? நம்ம இந்தியாவில் பீகார்ல இருக்கக்கூடிய ஒரு இடத்துல தான் இப்படி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை கொடுத்து ஒரு கம்பெனி நூதன முறையில் ஸ்கேம் பண்ணிருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, குழந்தை இல்லாத ஒரு பெண்களுக்கு குழந்தை கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்காக அவங்க சார்பில் 13 லட்சம் ரூபாய் அந்த ஆண்மகனுக்கு தரப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்திருக்காங்க. இதுக்கு என்ட்ரி ஃபீஸா நீங்க இதுல என்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சாலே 799 ருபீஸ் 799 ரூபாய் நீங்க அதுக்கு பே பண்ணணும். இனிஷியலா நீங்க பே பண்ணணும். ஒன்ஸ் நீங்க பே பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த பணத்தை நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த செக்ஷன் என்ன கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில போட்டோஸ் கொடுப்பாங்க. அந்த பெண்களுடைய போட்டோஸ் கொடுப்பாங்க. அந்த போட்டோஸ்ல நீங்க எந்த போட்டோஸ் சூஸ் பண்றீங்களோ, எந்த பெண் அழகா இருக்காளோ அந்த பெண்ணுடைய போட்டோஸை நீங்க சூஸ் பண்றீங்க அப்படின்னா அந்த அழகா இருக்கக்கூடிய பெண்ணுக்கு ஏற்ற மாதிரியான ரேட்டை பிக்ஸ் பண்றாங்க. அதாவது 5000 இருந்து 20000 ரூபாய் வரையும் நீங்க அந்த கம்பெனிக்கு ப்ரொவைட் பண்ணணும். புரியுதுங்களா? 5000 இருந்து 20000 நீங்க அந்த கம்பெனிக்கு ப்ரொவைட் பண்ணணும். அப்படி பண்ணீங்கன்னா அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் கூட்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதை நம்பி நிறைய ஆண்மகன்கள், பீகார்ல இருக்கக்கூடிய ஆண்மகன்கள் படையெடுத்திருக்காங்க. நான் போடுறேன் நீ போடுறேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் அதுல இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஒரு சில பேருக்கு அந்த போட்டோஸ் ஷேரும் பண்ணிருக்காங்க, ஒரு சில பேருக்கு அந்த போட்டோவும் ஷேரும் ஆகல. என்ன எதுன்றது ஷேர் ஆகல. சோ ஒரு லிமிட்டுக்கு மேலதான் அவங்க என்னடா நம்ம போட்டோ மட்டும் வந்திருக்கு, ஒரு சில பேர் போட்டோவும் வரல, எப்படி அவங்களுக்கு போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு அந்த கம்பெனி டைரக்டா போயிட்டு பார்த்திருக்காங்க. அந்த கம்பெனி அப்ஸ்கான் முடிஞ்சது. உடனே எல்லாம் ஷாக் ஆகி பீகார் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. ஐயா, நாங்க இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்ணோம், என்ன மாதிரி ஏமாத்திட்டாங்க ஐயா. என்னடா ஜாபு அப்படின்னு கேட்டா இந்த மாதிரி ஒரு பொண்ணை பிரெக்னென்ட் பண்ணா 13 லட்சம் ரூபாய் தரேன்னு சொன்னாடு. சவுட்டு வாக்குல போலீஸ்கார வச்சிருக்கான். முதல்ல இந்த மாதிரி ஜாப் தேர்னா பாத்தீங்களா, அவன் மேலதான் கேஸ போடணும் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் தான் இந்த கம்பெனி மேல கேஸ் பண்ணணும். பட் அது என்ன பண்ணிருக்கான்னு தெரியல. பாப்போம். போலீஸ்காரங்க ரொம்ப ஷாக் ஆயிருக்காங்க. என்னது இப்படி ஒரு கம்பெனி இருக்கா, எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அனலைஸ் பண்ணிருக்காங்க. பட் அந்த ஒரு கம்பெனி அங்க இல்ல, அவன் மூடிட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் தான் இது ஒரு பெரிய ஸ்கேம் நடந்திருக்கு அப்படின்னு தெரிய வந்துருது. போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிருக்காங்க. பண்ணி ஒரு 8 பேரை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அரெஸ்ட் பண்ணி அவங்க விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது இது இங்க மட்டும் கிடையாதுங்க, வேர்ல்டு வைட்ல இந்த மாதிரியான ஸ்கேம்ஸ் நிறைய நடந்துட்டு இருக்கு, நிறைய இவங்களும் பண்ணிருக்காங்க அப்படின்றதுதான். அதாவது ஜாப் வேணும் அப்படின்னு தேடக்கூடிய மக்களை குறி வச்சு அவங்களுடைய பண ஆசையை தூண்டி விட்டு எப்படி இவங்க பணத்துக்காக என்னெல்லாம் பண்றாங்க அப்படின்றத போக்கஸ் பண்ணி எந்த மாதிரியான ஸ்கேம்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீமே ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இதுல ஒரு செக்ஷன் தான் இந்த பிரெக்னன்ட் ஜாப் வேகன்சி
அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த கம்பெனி நம்பி நிறைய பேர் பணத்தை வந்து உள்ள கொட்டிருக்காங்க. இதுல ஒரு கொடுமையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெண்களும் இதுல ஏமாந்தப்பட்டிருக்காங்க அப்படின்றதுதான். பெண்கள் எப்படி ஏமாந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு குழந்தை இல்லாதவங்க இது என்ன ஜாப் வேகன்சி சொல்லிட்டு அப்ளை பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு டெஸ்ட் டியூப் மூலமா குழந்தை கொடுக்கறதா சொல்லி அவங்க கிட்ட இருந்து நிறைய பணத்தை கலெக்ட் பண்றதா இன்ஃபர்மேஷன் வருது. இந்த மாதிரியான ஸ்கேம்ல தயவு செய்து மாட்டாதீங்க. இது மிகப்பெரிய ஒரு ஸ்கேம் வேர்ல்ட்ல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஸ்கேம்ல மாட்டக்கூடாதுன்றதுக்காக தான் நான் அந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். நம்மளை சுத்தி நிறைய ஸ்கேம்ஸ் நடக்குது. ஜாப் வேணும்னு சொல்லி தேடி போனா அதுல ஒரு ஸ்கேம்ஸ், ஆன்லைன்ல ஒரு பிசினஸ் பண்ணலாம்னு நினைச்சா அதுல ஒரு ஸ்கேம், ஆஃப்லைன்ல ஒரு பிசினஸ் பண்ணலாம் பார்த்தா அதுல ஒரு ஸ்கேம். நீங்க பணம் வேணும்னு தேடக்கூடிய ஒவ்வொரு இடத்துலயும் உங்களை சுத்தி ஸ்கேம் நடக்குது. அதாவது தமிழ்ல ஒரு சூப்பரான ஒரு வார்த்தை இருக்கும், ஏமாறுபவர்கள் இருக்கும் வரை ஏமாற்றுபவர்கள் இருந்து கொண்டேதான் இருப்பார்கள். அதுல மாற்று கருத்தே கிடையாது. நீங்க ஏமாற ஏமாற ஏமாத்திரம் வளர்ந்துட்டே தான் இருப்பான். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அற்புதராஜ். பாய்.